பௌர்ணமி நேரத்துல கிரிவலம் போக ஆரம்பிச்சதுல இருந்தே சத்யநாராயண பூஜை வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ண முடியறதில்ல. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் பூஜை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளா பண்ணிக்கிறேன். எப்பவுமே கிரிவலம் போயிட்டு வந்து டயர்ட்ல படுத்து தூங்கிடுவேன். ஒரு 8 மணிக்கு மேல பொறுமையா எழுந்து குளிச்சுட்டு தான் சத்யநாராயண பூஜை பண்ணுவேன். அதுலயும் இருக்க டயர்ட்ல வீடியோ எடுக்கணுமா அப்படின்னா வீடியோ வந்து எடுக்கிறது இல்ல. முத தடவை பண்ணும்போது கலசம் வைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. கலசம் வச்சோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வழி வழியா வந்து வைக்கணும். உங்களுக்கு சத்யநாராயண பகவானை கும்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போட்டோ வச்சு கும்பிட்டுக்கோங்க. ஆனா கண்டிப்பா சத்யநாராயண பூஜை பண்ணும்போது பகவானுடைய போட்டோ இருக்கணும். ஒரு சிலர் வந்து திருப்பதி பெருமாள் தாயாரோட இருக்கிறதுலாம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. அந்த படம் வந்து வைக்கக்கூடாது. கண்டிப்பா சத்யநாராயணருடைய திருவுருவ படம் வச்சுதான் நம்ம சத்யநாராயண பூஜை பண்ணணும். வேண்டுதலை முன்னாடியே வச்சுட்டு நிறைவேறினதுக்கு அப்புறமும் கும்பிடலாம். இல்ல அவர்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டே நம்மளுடைய வேண்டுதலை வைக்கலாம். எப்படி கும்பிட்டாலுமே நம்ம வேண்டுதலை சத்தியமா நிறைவேற்றுவாரு சத்யநாராயண பகவான். பௌர்ணமிங்கிறதுனால சந்திர பகவான் வந்ததுக்கு அப்புறமா பூஜை ஆரம்பிச்சு சந்திரனையும் போய் தரிசனம் பண்ணி பூஜையை முடிச்சா ரொம்ப நல்லது. பூஜையுடைய பலனுமே நமக்கு முழுசா கிடைக்கும். பாய்.